அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய பாடத்தில் மலஜலம் கழிப்பது சம்பந்தமாக சில முக்கியமான ஒழுக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். செய்ய வேண்டியவை அல்லது செய்யக்கூடாதவை. முதலாவதாக, கழிவறைக்கு மலஜலம் கழிப்பதற்காக வேண்டி செல்லும் பொழுது துவா படிப்பது, வெளியேறும் பொழுதும் துவா சொல்வது. உள்ளே போகும் பொழுது படிக்க வேண்டிய துவா என்ன? நம் அனைவருக்கும் தெரியும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாஇஸ். இந்த கழிவறைகளில் இருக்கக்கூடிய ஆண் பெண் ஜின்களை விட்டு உன் பாதுகாவலை தேடுகிறேன். எனவே அந்த அசுத்தமான இடங்களில் இந்த ஷைத்தான்கள் ஜின்கள் வசிப்பார்கள். எனவே அவர்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடி இந்த துவாவை படிக்க வேண்டும். வெளியேறும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் குஃப்ரானக என்று ஓதுவார்கள். உள்ளே செல்லும் பொழுது ஓத வேண்டிய துவா புகாரி 142வது ஹதீஸில் அந்த துவா சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியே வரும் பொழுது ஓத வேண்டிய துவாவை குறித்து அபூ தாவூத் நூலின் 30வது ஹதீஸிலே அந்த பிரார்த்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே வெளியேறும் பொழுது குஃப்ரானக என்று சொல்வதுதான் ரசூல் அவர்களுடைய சுன்னத்தாக இருந்திருக்கிறதை தவிர, சிலர் என்ன செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி குஃப்ரானகல் ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னில் ஹஸன் வ ஆஃபானி என்கிற வார்த்தைகளை எல்லாம் சேர்த்து படிப்பார்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆதாரப்பூர்வமானது கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை குஃப்ரானக என்று சொல்வதுதான் ஆதாரப்பூர்வமான செய்தியில் சொல்லப்பட்ட துவா. இரண்டாவது ஒழுக்கம், உள்ளே போகும் பொழுது இடது காலை வைத்து உள்ளே போவது, வெளியேறும் பொழுது வலது காலை கொண்டு வெளியேறுவது. இதை குறித்து நேரடியாக கழிவறைக்கு போகும் பொழுது வரும் பொழுது இப்படி செய்ய வேண்டும் அல்லது ரசூல் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்று நேரடியான ஆதாரம் கிடையாது. ஆனால் பொதுவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் நூலின் ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வலது புறம் பிடிக்கும். ஒவ்வொரு காரியத்திலும் வலது புறத்திலிருந்து ரசூல் அவர்கள் தொடங்குவார்கள். எந்தெந்த காரியங்கள்? சுத்தப்படுத்தக்கூடிய விஷயம், தூய்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி தலையை வாருவது, இத்தகைய விஷயங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வலது புறத்திலிருந்து ஆரம்பிப்பார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே கழிவறைக்கு செல்வது என்பது சுத்தம் அடையக்கூடிய காரியம் அல்ல, அசுத்தமான இடத்தை நோக்கி போகிறோம். எனவே இந்த இடத்தில் அப்படியே நேர்மாறாக இடது காலை வைத்து போக வேண்டும், வலது காலை வைத்து வெளியே வர வேண்டும் என்று அந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு இந்த சட்டத்தை புரிந்து கொள்ளலாம். ஆனால் பொதுவாக அறிஞர்கள் சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கத்துக்கு நேரடியான ஆதாரத்தை என்னால் எடுக்க முடியவில்லை. மூன்றாவதாக கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன? கழிவறைக்கு செல்லும் பொழுது குறிப்பாக வெட்ட வெளியில் மலஜலம் கழிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தால் தரையை நெருங்கும் பொழுதுதான் ஆடையை தூக்க வேண்டும். நின்று கொண்டே ஆடையை தூக்கிவிட்டு பிறகு உட்காரக்கூடாது என்பது அர்த்தமாகும். இதை குறித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக அபூ தாவூதின் 11ஆம் ஹதீஸ். அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரையை நெருங்கும் பொழுதுதான் ஆடையை உயர்த்துவார். இதையெல்லாம் எதற்காக? தன்னுடைய அபத்தை யாரும் பார்த்துவிடக்கூடாது, மர்ம உறுப்பை வெளிப்படுத்தக்கூடாது, அதை மறைத்து வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நடவடிக்கைகள் தான் இந்த அனைத்துமே. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாபிர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், அபூ தாவூதின் 2வது ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலஜலம் கழிப்பதற்காக வேண்டி சென்றால் எந்தளவிற்கு தூரமாக மக்களுடைய நடமாட்டம் மக்கள் வசிக்கக்கூடிய இடம் இதையெல்லாம் விட்டு எந்தளவிற்கு தூரமாக ரசூல் அவர்கள் மக்கள் வசிக்காத இடத்தை நோக்கி போவார்கள் என்று சொன்னால் ரசூல் அவர்களை நம்மால் பார்க்கவே முடியாது. அந்தளவிற்கு தூரமாக அப்படியே சென்று கொண்டே இருப்பார் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான விஷயங்களை ரசூல் அவர்கள் ஏன் செய்தார்கள்? யாரும் நம்முடைய மர்ம உறுப்பை பார்த்துவிடக்கூடாது, சத்தறு செய்ய வேண்டும், மறைத்து வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு விஷயம்தான்.
நான்காவதாக, மலஜலம் கழிக்கும் பொழுது வெட்ட வெளியில், குறிப்பாக கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட சட்டமல்ல இது, வெட்ட வெளியில் மலஜலம் கழிப்பதாக இருந்தால் கிப்லாவை முன்னோக்குவதோ அல்லது பின்னோக்குவதோ கூடாது. கிப்லாவை முன்னோக்கி அமர்வதும் கூடாது, கிப்லாவை பின்னோக்கி அமர்வதும் கூடாது வெட்ட வெளியில். இதற்கான ஆதாரம் என்ன? அபு அய்யூப் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், புகாரியின் 394 ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் மலஜலம் கழிப்பதற்காக வந்தால் அவர் கிப்லாவை முன்னோக்கவும் வேண்டாம் பின்னோக்கவும் வேண்டாம். இதா அத்தா அஹதுகுமுல் காயிதா ஃபலா யஸ்தக்பில் கிப்லத வலா யஸ்தத்பிர்ஹா. கிப்லாவை முன்னோக்கவும் வேண்டாம் பின்னோக்கவும் வேண்டாம். எதற்காக வெட்ட வெளியில் என்று சொல்கிறோம்? கட்டிடத்திற்குள் உட்கார்ந்தால் இது தடை அல்ல. முன்னோக்கி உட்காருவதோ அல்லது பின்னோக்கி உட்காருவதோ தவறு கிடையாது. கட்டிடத்திற்குள், வெட்ட வெளியில் தான் இது தடை என்று ஏன் சொல்கிறோம்? ஏனெனில் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், புகாரியின் 145வது ஹதீஸ். அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய மாடியில், வீட்டு மாடியில் ஏறினேன். ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மனைவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களின் வீடுகள் அனைத்துமே ஒன்றோடு ஒன்றாக ஒட்டியிருக்கும். ஒவ்வொரு அறைதான் அது, ஒவ்வொரு ரூம். எனவே ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டு மாடியில் ஏறினால் பக்கத்து வீட்டு ரசூலுடைய இன்னொரு மனைவியுடைய வீட்டின் ஒரு பகுதி அங்கிருந்து தெரியும் இல்லையா? எனவே இவர்கள் ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டு மாடியில் ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி மேலே ஏறினார்கள். ஹஃப்ஸாவுடைய தம்பி இவர் இப்னு உமர். ஏறும் பொழுது பக்கத்து இன்னொரு மனைவியுடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி உட்கார்ந்திருந்ததாக இவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு பார்வை, அவ்வளவுதான். ஆனால் அந்த ஒரு பார்வையில் இவர்கள் என்ன பார்த்து இருக்கிறார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை பின்னோக்கி உட்கார்ந்து ஜலம் கழித்து கொண்டிருந்ததாக, சிறுநீர் கழித்து கொண்டிருந்ததாக பார்த்தார்கள். கிப்லாவை பின்னோக்கி உட்கார்ந்து. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே, மேற்கூறப்பட்ட ஹதீஸிலே, கிப்லாவை முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது என்று தடை செய்கிறார். ஆனால் இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? கட்டிடத்திற்குள் கிப்லாவை பின்னோக்கி உட்கார்ந்தபடி சிறுநீர் கழித்து கொண்டிருந்தார். என்ன அர்த்தம்? ரசூல் அவர்கள் தடை செய்தது கட்டிடத்திற்குள் செய்யும் பொழுது அல்ல, மாறாக வெட்ட வெளியில் செய்யும் பொழுதுதான் அந்த தடை. அதற்கான ஒரு இஷாரா, ஒரு சுட்டிக்காட்டுதல் அந்த ஹதீஸிலே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த அந்த ஹதீஸில், அபூ அய்யூப் அவர்கள் அறிவித்த ஹதீஸில் பயன்படுத்திய வார்த்தை மலம் என்று சொல்கிறார்கள். சிறுநீர் என்கிற அந்த வார்த்தை அந்த இடத்தில் வரவில்லை. பொதுவாக தமிழிலே மொழிபெயர்க்கும் பொழுது மலஜலம் கழிக்கும் போது என்று சொல்வோம். ஆனால் எக்ஸாக்டாக ஹதீஸில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன என்று பார்த்தால், மலம் என்பதற்கான வார்த்தை தான் ரசூல் அவர்கள் பயன்படுத்துகிறார். அந்த காலகட்டத்தில், ரசூல் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பொதுவாக மக்கள் வசிக்கும் இடத்திலே, வீடுகளிலே சிறுநீர் கழிப்பதற்கான வசதிகளை அவர்கள் செய்து வைத்திருப்பார்கள். ஆனால் மலம் கழிப்பதற்காக வேண்டி, லெட்ரின் செய்வதற்காக வேண்டி வெளியே தான் போக வேண்டும், வெட்ட வெளிக்கு தான் போக வேண்டும். எனவே அந்த வார்த்தையும் சுட்டி காட்டுகிறது, ரசூல் அவர்கள் வெட்ட வெளியை தான் சுட்டி காட்டுகிறார். இது கட்டிடம் சம்பந்தப்பட்ட சட்டம் அல்ல. எனவே இப்னு உமர் அவர்கள் பார்த்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை பின்னோக்கியவாறு உட்கார்ந்திருந்தார். இது ஒரு ஆதாரம். இன்னொரு ஆதாரம் என்ன? ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், அபூ தாவூத் நூலின் 10வது ஹதீஸிலே. ஜாபிர் அவர்கள் சொல்கிறார்கள் ரதியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போவதற்கு ஒரு வருடம் முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிப்லாவை முன்னோக்கியவாறு உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதாக நான் பார்த்தேன். ஏனெனில் சிறுநீர் கழிப்பதற்கு ஏதாவது ஒரு இடத்தில் முனையில் சென்று கூட என்ன செய்யலாம்? சிறுநீர் கழிக்கலாம். எனவே அப்படி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிப்லாவை முன்னோக்கியவாறு உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதாக கண்டார்கள். இது எப்போது நடந்த சம்பவம்? ரசூல் அவர்களுடைய இறப்புக்கு ஒரு வருடம் முன்பு, அதாவது கடைசி ரசூல் அவர்கள் செய்த கடைசி அமலாக இது இருக்கிறது. எனவே இந்த அறிவிப்பு, முன்னோக்கியும் உட்கார்ந்திருக்கிறார், கட்டிடத்திற்குள் பின்னோக்கியும் உட்கார்ந்திருக்கிறார், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போல். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது, எங்கெல்லாம் செவறுகள் இருக்கிறதோ அல்லது கட்டிடத்திற்குள் அது ப்ராப்பர் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி,
அல்லது நம்மை இரண்டு பக்கம் ஒரு பக்கம் செவுர் மறைக்கும் விதமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான இடத்தில் இந்த தடை பொருந்தாது. வெட்ட வெளியில்தான் ஹிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கி உட்காருவது கூடாது. இதைதான் இப்னு உமர் அவர்களும் புரிந்து செயல்பட்டு வந்தார்கள். எனவேதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களும் வெட்ட வெளியில்தான் இந்த தடை இருக்கிறது என்று ஃபத்வா கொடுத்ததாகவும் அறிவிப்பு உண்டு. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிப்லாவுடைய கண்ணியத்தை ஒருவர் முன்வைத்து கட்டிடத்திற்குள் நான் இப்படி கட்டிடத்திற்குள் இதை நாம் செய்ய மாட்டேன், இதை கட்டிடத்திற்குள் நான் இந்த சட்டத்தை நான் பேணுவேன் என்று ஒருவர் சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக முஸ்லிம்கள் வீடுகளை கட்டினால் பாத்ரூமை டாய்லெட்டை கட்டும் பொழுது இதை பார்த்து கவனித்து தான் கட்டுவார்கள். இதுதான் வழக்கம் அல்ஹம்துலில்லாஹ். அதை எப்படியே தொடர்ந்து செய்தால் சிறந்தது இன்ஷா அல்லாஹ். எனவே கட்டிடங்களை கட்டும் பொழுது, டாய்லெட்டை கட்டும் பொழுது ஹிப்லாவின் பக்கம் முன்னோக்கியோ பின்னோக்கியோ உட்காராத மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனிலே இன்னொரு திசையில் அதை மாற்றி கட்டுவது சிறந்தது இன்ஷா அல்லாஹ். ஆனால் மற்றபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார் என்கிற அந்த ஹதீஸுகளின் அடிப்படையில் இந்த தடையானது வெட்டவெளி சம்பந்தப்பட்ட தடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது ஒழுக்கம், சிறுநீர் கழித்த பிறகு அல்லது மலம் கழித்த பிறகு, மலஜலம் கழித்த பிறகு சுத்தத்தை அடைவதற்கு இரண்டு வழிகள் உண்டு. ஒன்று, தண்ணீரை பயன்படுத்தி சுத்தத்தை அடைவது. மலஜலம் கழித்த பிறகு அதை சுத்தப்படுத்துவதற்காக, நஜீஸை நீக்குவதற்காக தண்ணீரை பயன்படுத்துவது. தண்ணீரை பயன்படுத்தினால் அதை அரபி மொழியிலே இஸ்திஞ்சா என்று சொல்வார்கள். இஸ்திஞ்சா என்று சொன்னால் தண்ணீரை பயன்படுத்தி சுத்தத்தை அடைவது, தஹாரத்தை அடைவது. ஆனால் அதே நேரத்தில் மலஜலம் கழித்த பிறகு சுத்தத்தை அடைவதற்கு தண்ணீர் இல்லாமல் மண்கட்டி, கற்கள் இதையும் பயன்படுத்தலாம். எனவே தண்ணீரை விட்டு எந்த பொருளை பயன்படுத்தி சுத்தத்தை அடைந்தாலும் அதை இஸ்திஜுமார் என்று சொல்வார்கள். இரண்டு வார்த்தைகள். தண்ணீரை பயன்படுத்தினால் இஸ்திஞ்சா, தண்ணீர் இல்லாமல் மற்ற பொருட்களை பயன்படுத்தி தூய்மையை அடைந்தால், தஹாரத்தை அடைந்தால் அதை இஸ்திஜுமார் என்று சொல்வார்கள். எனவே இதை குறித்த சட்டங்கள் என்ன? ஒரு சட்டம், இப்போ 5வது சட்டத்தில் அதற்குள் ஒரு சில குறிப்புகளை குறித்து வையுங்கள். 5வது சட்டத்தையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இஸ்திஞ்சா மற்றும் இஸ்திஜுமார் சம்பந்தப்பட்ட ஒரு சில சட்டங்கள் உள்ளே எழுதி கொள்ளுங்கள். ஒரு சட்டம் என்ன? முதலாவது சட்டம், சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸின் அடிப்படையில் முஸ்லிம் நூலின் 262வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மலஜலம் கழிக்கும் போது வலக்கருத்தால் சுத்தம் செய்வதையும், 3 கற்களுக்கு குறைவானதை கொண்டு சுத்தம் செய்வதையும், விட்டை அல்லது சாணம், விட்டை மற்றும் எலும்பை கொண்டு சுத்தம் செய்வதையும் ரசூல் அவர்கள் தடை செய்துள்ளார் என்று சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யூதர்கள் அவர்களை பார்த்து, என்ன உங்கள் நபி சின்ன சின்ன விஷயத்தையும் கழிவறையில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் சொல்லித் தருகிறாரா என்று பரிகாசம் செய்யும் பொழுது அதே விஷயத்தை பெருமை கொண்டாடும் விதத்திலே மாற்றி இவர்கள் சொன்னார்கள். ஆம், அல்ஹம்துலில்லாஹ், எங்கள் நபி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறார். மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை, எல்லா வழிகாட்டுகளும் உண்டு என்று சொல்லும் விதத்திலே பெருமையாக சல்மான் ஃபார்சி அவர்கள் இந்த ஹதீஸை அந்த நேரத்தில் யூதர்களை பார்த்து அறிவித்தார்கள். எனவே அதில் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன? 3 கற்களை விட குறைவானதை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது. இஸ்திஜ்மார் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம். எனவே முதல் சட்டம் என்ன? இஸ்திஜ்மார் சம்பந்தப்பட்ட சட்டம். 3 கற்களை விட குறைவானதை கொண்டு இஸ்திஜ்மார் கூடாது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அறிப்பை நாம் இதற்கு முன்பு பார்த்து இருக்கிறோம். ரசூல் அவர்கள் இப்னு மசூத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், 3 கற்களை எடுத்து வாருங்கள். இஸ்திஜ்மார் செய்வதற்காக 3 கற்களை கேட்டார்கள். இப்னு மசூத் அவர்கள் என்ன செய்தார்? 2 கற்களை தேடி தேடி இந்த பாலைவனத்திலே மண்ணிலே தேடி எடுத்து 3வது கல் கிடைக்காத காரணத்தினால் ஒரு விட்டையை எடுத்து வந்தார்கள். ரசூல் அவர்கள் என்ன செய்தார்கள்? இது கழுதையின் விட்டை என்று தூக்கி எறிந்துவிட்டு இதை கொண்டு சுத்தப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது ஒரு கல்லை எடுத்து வரும்படி திருப்பி அனுப்பினார்கள் இப்னு மசூதை. இந்த திருப்பி அனுப்பினார் என்கிற செய்தி பொதுவாக புகாரியுடைய அறிவிப்பிலே, மற்ற அறிவிப்புகளை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் முஸ்னத் அஹ்மதின் 1வது பாகம் 450வது அறிவிப்பிலே
தெளிவாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது கல்லை எடுத்து வரும்படி இப்னு மசூத் ரதியல்லாஹு அவர்களை ரசூல் திரும்பி அனுப்பினார்கள் என்று. எனவே அந்த அடிப்படையில் சில அறிஞர்கள் சொல்வார்கள், இல்லை, மூன்றுக்கு குறைந்த கற்களை கொண்டும், உதாரணத்திற்கு 2 கற்களை கொண்டும் சுத்தப்படுத்தலாம். அதற்கு ஆதாரமாக இப்னு மசூத் ரதியல்லாஹு ஹதீஸை எடுத்துச் சொல்வார்கள். புகாரிலே, முஸ்லீமிலே, அந்த மாதிரியான நூல்களிலே இந்த ஹதீஸ் உண்டு. அதில் ரசூல் அவர்களுக்கு 2 கற்களை தான் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார். மூன்றாவதாக விட்டையை எடுத்து வந்தார். அதை ரசூல் அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். என்ன அர்த்தம்? 2 கற்களை கொண்டு ரசூல் அவர்கள் இஸ்திஜ்மார் செய்திருக்கிறார். எனவே 3 அவசியம் இல்லை என்று சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸின் அடிப்படையில் இப்படிப்பட்ட சட்டத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த அறிஞர்களுக்கு பதில் என்ன? முஸ்னத் அஹமதுடைய அறிவிப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, மூன்றாவது ஒரு கல்லையும் தேடி எடுத்து வரும்படி திருப்பி அனுப்பினார்கள். 2 கற்களையே கொண்டு ரசூல் அவர்கள் இஸ்திஜ்மார் செய்யவில்லை. எனவே இந்த அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும்? தண்ணியை விட்டு மண் அல்லது மண் கட்டி அல்லது கல் இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு இஸ்திஜ்மார் செய்வதாக இருந்தால் குறைந்தபட்சம் 3 தடவை நஜிஸை சுத்தப்படுத்த வேண்டும். 3 தடவை சுத்தப்படுத்துவதற்காக 3 கற்கள் பயன்படுத்துவது, 3 தடவை முழுமையாக சுத்தப்படுத்துவதற்காக 3 மண்கட்டியை பயன்படுத்துவது அல்லது மற்ற பொருட்களை பயன்படுத்துவது அவசியம். உதாரணத்திற்கு ஒரு முறை அந்த நஜீஸ் ஒட்டியிருக்கக்கூடிய நஜீஸை ஒரு கல்லை கொண்டே சுத்தப்படுத்தி விட்டாலும் அடுத்து பின்னால் 2 கற்களை பயன்படுத்துவது அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இரண்டாவது சட்டம் என்ன? இஸ்திஜ்மார் சம்பந்தப்பட்ட சட்டம். இஸ்திஜ்மார் என்று சொன்னால் மண்கட்டி அல்லது கற்கள் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்பது அர்த்தமல்ல. தண்ணீரை பயன்படுத்தாமல் மற்ற பொருட்களை கொண்டு மலஜலம் கழித்த பிறகு தூய்மை அடைவதாக இருந்தால் கற்களை அல்லது மண்கட்டியை தான் பயன்படுத்த வேண்டும் என்பது அர்த்தமல்ல. மாறாக எந்த பொருளாக இருந்தாலும் அனுமதி உண்டு. உதாரணத்திற்கு பேப்பர், டிஷ்யூ அல்லது மரக்கட்டை, இத்தகைய எந்த பொருளாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு சுத்தத்தை அடையலாம். இஸ்திஜ்மார் அனுமதி உண்டு. இதற்கான ஆதாரம் என்ன? அதே ஹதீஸ், சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதே ஹதீஸ் 262வது ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே. அதில் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ரசூல் அவர்கள் என்ன தடை செய்தார்கள்? விட்டை மற்றும் எலும்பை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, இஸ்திஜ்மார் செய்யக்கூடாது. என்ன அர்த்தம்? ரசூல் அவர்கள் இந்த 2ஐ மட்டும்தான் தடை செய்கிறார் என்று சொன்னால் மற்ற பொருட்கள் எல்லாம் அனுமதி உண்டு என்பது அர்த்தமாகும், இல்லையா? இஸ்திஜ்மார் என்கிற இந்த சட்டத்தில் கற்கள் மற்றும் மண்கட்டி மட்டுமே உள்ளடங்கக்கூடியதாக இருந்திருந்தால் ரசூல் அவர்கள் இப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள். மாறாக எப்படி சொல்லியிருப்பார்? மண்கட்டி மற்றும் கல் இதை கொண்டு மட்டுமே இஸ்திஜ்மார் செய்யுங்கள், இப்படி சொல்லிவிட்டால் கதை முடிந்து விட்டது. இந்த 2ஐ தவிர என்னெல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்துமே இஸ்திஜ்மாருக்கு தகுதியற்றது, அதை கொண்டு சுத்தத்தை அடைய முடியாது என்பது அர்த்தமாகும். ஆனால் ரசூல் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. மாறாக விதிவிலக்கை மட்டுமே குறிப்பிடுகிறார். விட்டை மற்றும் எலும்பை கொண்டு சுத்தப்படுத்தக்கூடாது. ஏனெனில் இந்த இரண்டுமே உங்கள் சகோதரர்கள் ஜின்களுடைய உணவாகும். விட்டை என்று சொன்னால் சுத்தமான, அதாவது அனுமதிக்கப்பட்ட விலங்குகளுடைய விட்டையாக இருந்தால் அதிலும் அல்லாஹ் ஜின்களுக்கு ஏதோ உணவை ஏற்படுத்தி தருகிறான். அனுமதிக்கப்பட்ட விலங்குகளின் எலும்பாக இருந்தால் அந்த எலும்பிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உணவை ஏற்படுத்தி தருகிறான். அதை அனுமதிக்கப்படாத ஹராமான விலங்குகளாக இருந்தால் அந்த இரண்டுமே அசுத்தமானது, எலும்பும் அசுத்தமானது, அந்த ஹராமான விலங்குகளுடைய விட்டையும் அசுத்தமானது. எனவே அசுத்தம் என்கிற அடிப்படையில் அதை பயன்படுத்தக்கூடாது, அல்லது ஜின்களுடைய உணவு என்கிற அடிப்படையில் பயன்படுத்தக்கூடாது. எனவே இந்த 2 விதிவிலக்கை மட்டுமே ரசூல் அவர்கள் குறிப்பிடும் பொழுது என்ன புரிந்து கொள்ள முடியும்? இந்த 2ஐ தவிர, அது பேப்பர் காகிதமாக இருக்கட்டும், டிஷ்யூவாக இருக்கட்டும், அல்லது துணியாக இருக்கட்டும், அல்லது மரக்கட்டையாக இருக்கட்டும், அல்லது இலைகளாக இருக்கட்டும், இதை கொண்டு தேவைப்படும் பொழுது இஸ்திஜ்மார் செய்யலாம், சுத்தத்தை அடையலாம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் கணித்திற்குரியவர்களே, இந்த வார்த்தையை கொண்டு ஜின்களுடைய உணவு என்று ரசூல் அவர்கள் சொல்லி தடை செய்யும் பொழுது இன்னொரு சட்டத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஜின்களுடைய உணவை கொண்டு இஸ்திஜ்மார் செய்வது அனுமதிக்கப்பட்ட ஒன்று இல்லை என்று சொல்லும் பொழுது மனிதர்களுடைய உணவை கொண்டு இஸ்திஜ்மார் செய்வது அதைவிட பெரிய ஹராம். உதாரணத்துக்கு ரொட்டி இருக்கிறது, இந்த மாதிரியான பொருட்கள், சாப்பிடும் பொருட்களை வைத்து
இஸ்திஞ்சா செய்வது, இஸ்திஜ்மார் செய்வது, சுத்தத்தை அடைவது, அது அதைவிட பெரிய ஹராம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உணவு பொருட்களுக்கு ஒரு கண்ணியம் என்று இருக்கிறது, அதை தகர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இது அமையும். அதே போல் மூன்றாவதாக, தண்ணீர் இருக்கும் பொழுதும் இஸ்திஜ்மார் என்பது அனுமதிக்கப்பட்டது. இஸ்திஜ்மார் என்பதை என்ன செய்யக்கூடாது? நீங்கள் தண்ணீர் இல்லாத பட்சத்தில் தான் இஸ்திஜ்மார் என்பது அனுமதிக்கப்பட்டது. தண்ணீர் இல்லாத பட்சத்தில் தான் மண்கட்டி, டிஷ்யூ பேப்பர், கல், இந்த செங்கல், இந்த மாதிரியான பொருட்களை தண்ணீர் இல்லாத பட்சத்தில் தான் யூஸ் பண்ண வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்றும் நீங்கள் புரிந்து கொள்ள தேவையில்லை. மாறாக தண்ணீர் இருக்கும் பொழுதும் என்ன செய்யலாம்? இஸ்திஜ்மார் என்பதை கொண்டு தூய்மையை அடையலாம். இது இஸ்திஜ்மார் சம்பந்தப்பட்ட ஒரு சில சட்டங்கள். ஆறாவதாக, மறுபடியும் பழைய லிஸ்ட் வரிசைக்கு வந்துவிடலாம். ஆறாவது சட்டமாக, மலஜலம் கழிப்பது ஒரு சில இடங்களில் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. அந்த ஒரு சில இடங்களில் தடை செய்யப்பட்ட இடங்களை அந்த என்ன இடங்கள் என்று தெரிந்து கொண்டால் மற்ற இடங்களில் மலஜலம் கழிப்பது அனுமதிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே தடை செய்யப்பட்ட இடங்கள் என்ன? முதலாவதாக, பொது வழி, மக்கள் நடமாடும் பாதை, பொது வழி, மக்கள் நடந்து செல்லக்கூடிய இடம். இரண்டாவதாக, மக்களுக்கு நிழல் தரும் இடங்கள். அது மரத்தின் கீழ் இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு கட்டிடம், அங்கு மக்கள் வசிக்கவில்லை என்று சொன்னாலும் அங்கு நிழல் இருக்கிறது. மக்கள் வெயில் வரும் பொழுது நிழலை பெறுவதற்காக அங்கு சென்று நிற்கலாம், அத்தகைய இடங்கள். எனவே பொது வழி முதலாவது. இரண்டாவது, மக்களுக்கு நிழல் தரும் இடங்கள். இந்த இரண்டு இடத்தில் மலஜலம் கழிப்பது கூடாது. முஸ்லிம் நூலின் 269வது ஹதீஸாக 269 அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார், இத்தகுல் லஅனைன், இரண்டு சாபத்திற்குரிய, சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு இடங்களை விட்டு தன்னை பாதுகாத்து கொள்ளுங்கள், விலகியிருங்கள். அந்த இரண்டு இடங்கள் என்ன? பொது வழி மற்றும் நிழல் தரும் இடங்களுக்கு கீழ் மலஜலம் கழிப்பது. இந்த இரண்டு காரியங்கள், அந்த இரண்டு இடங்களில் மலஜலம் கழிப்பது சாபத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்களாகும். சரி, மூன்றாவதாக, தேங்கி நிற்கும் தண்ணீர், ஓடாமல் தேங்கி நிற்கும் தண்ணீர், ஓடாத தண்ணீர். ஒரு தண்ணீர் நிற்கக்கூடிய குளமாக இருக்கட்டும் அல்லது ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரியான இடங்கள், அந்த இடத்திலும் மலஜலம் கழிப்பது ஹராம். முஸ்லிம் நூலின் 281 ஹதீஸ் நம்பர் 281 அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் சிறுநீர் கழிக்கக்கூடாது என்பதை தடை செய்கிறார். சிறுநீரே கழிக்கக்கூடாது என்று சொன்னால் மலம் கழிப்பது அதைவிட பெரிய விஷயமாகும். நான்காவதாக, குளியலறை. குளியலறை அபூதாவூத் அறிவிப்பின் 28வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் அவர்கள் குளியலறையில் குளிக்கத்தான் செய்ய வேண்டுமே தவிர அங்கு சிறுநீர் கழிப்பது கூடாது. சிறுநீர் கழித்தால் தேவையில்லாமல் வஸ்வசா அதிகரிக்கும். சிறுநீர் பட்டு விட்டதோ அல்லது தண்ணீர் சரியாக அடித்தேனா இல்லையா என்கிற வஸ்வசா ஏற்படும். எனவே அதை தவிர்த்து கொண்டால் சிறந்தது. ஐந்தாவதாக, பொந்துகள் மற்றும் ஓட்டைகள். பொந்துகள், ஓட்டைகள், இது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் அபூதாவூதின் 29வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொந்துகளில், ஓட்டைகளில் சிறுநீர் கழிப்பதை ரசூல் அவர்கள் தடை செய்தார் என்று. ஆனால் அந்த ஹதீஸ் பலவீனமானது. ஆனால் பலவீனமான அறிவிப்பாக இருந்தாலும் ஓட்டைகளில், பொந்துகளில் ஏதாவது ஒரு உயிரினம் இருக்க வாய்ப்புண்டு அல்லது ஜின்கள் வசிக்க வாய்ப்புண்டு. பல அறிஞர்கள் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அதை தவிர்த்து கொண்டாலே சிறந்தது. ஹராம் என்று சொல்லும் அளவிற்கு ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை, இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்வது சிறந்தது. ஆறாவதாக, கபிரிஸ்தான், மண்ணறைகள். முஸ்லிம்கள் அடக்கம் செய்யப்படும் இடம் கபிரிஸ்தான். இப்னு மாஜாவின் 1567வது ஹதீஸாக 1567 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடை செய்கிறார். கடை வீதியில், மார்க்கெட்டில் மலஜலம் கழிப்பதும் கபிரிஸ்தானில் மலஜலம் கழிப்பதும் ஒன்றுதான். இதற்காக ரசூல் அவர்கள் இப்படி சொன்னார்கள், உயிரோடு இருக்கக்கூடியவர்களை எந்த விஷயங்கள் கஷ்டப்படுத்துமோ அதே மாதிரி மையத்துக்கும் அந்த விஷயங்கள் கஷ்டப்படுத்தும். உயிரோடு இருக்கக்கூடியவர்களை எப்படி கண்ணியப்படுத்துவது அவசியமோ, இறந்தவர்களை, மையத்துகளை கண்ணியப்படுத்துவதும் அவசியம்.
அந்த அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, எப்படி உயிரோடு இருக்கக்கூடியவர்களை கஷ்டப்படுத்தும் விதத்திலே மார்க்கெட்டிலே கடை வீதியிலே மலஜலம் கழிப்பது கெட்ட காரியமோ அதே மாதிரி தான் இறந்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் மக்பரா கபரிஸ்தான் அங்கு இப்படி செய்வதும் தவறான ஒன்று. உயிரோடு இருக்கக்கூடியவர்களும் கண்ணியப்படுத்த வேண்டும், மரணித்தவர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும். ஏழாவதாக, மலஜலம் கழிக்கும் பொழுது சிறுநீர் மேலே தெளிக்கும் விதமாக கவனக்குறைவாக உட்காருவது. இதற்கு முன்பே இது சம்பந்தப்பட்ட ஹதீஸை நாம் பார்த்திருக்கிறோம். ரசூல் அவர்கள் 2 கபறுகளை கடந்து போகும் பொழுது இந்த 2 கபறுகளிலும் வேதனை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதில் ஒருவர் செய்த தவறு என்ன, அவர் சிறுநீர் கழிக்கும் போது அந்த சிறுநீருடைய சில இது டிராப்ஸ் மேலே தெளிக்கும். ஆனால் அதை அவர் கவனக்குறைவாக அதை பொருட்படுத்தாமல் அப்படியே இருந்து விட்டார். அந்த காலத்தில் என்னாகும், சிறுநீர் மேலே தெளிக்க அதே ஆடையோடு அவர் அதை கழுவாமல் தொழுது இருந்தால் அந்த தொழுகையெல்லாம் வீணாக போயிருக்கும். எனவே இந்த விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. மாறாக சிறுநீர் தெளிக்காத விதத்திலே உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும், சிறுநீர் கழிக்க வேண்டும். எட்டாவதாக, மலஜலம் கழிக்கும் இடங்களில் குர்ஆன் ஓதக்கூடாது, ஜிக்ர் செய்யக்கூடாது, பேசவும் கூடாது. பேசுவதே தடை செய்யப்பட்டது என்று சொன்னால் சாதாரண பேச்சை விட தாண்டி ஜிக்ர் செய்வது, குர்ஆன் படிப்பது எல்லாம் அதை விட பெரிய அவமதிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால், மலஜலம் கழிக்கும் போது பேசினால் அல்லாஹ்வுக்கு கோபம் வரும் என்று குறிப்பிடுகிறார். இந்த செய்தியானது முஸ்லிமின் 370ஆம் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இப்னு மாஜா நூலின் 342வது செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு நபர் கடந்து செல்லும் பொழுது, அந்த பாதையில் கடந்து செல்லும் பொழுது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று ரசூலை பார்த்து சொல்லிக்கொண்டே போகிறார், சலாம் சொல்லி. ஆனால் ரசூல் அவர்கள் பதிலளிக்கவில்லை. இப்னு உமர் அவர்கள் சொல்கிறார், சிறுநீர் கழித்து முடித்த பிறகுதான் ரசூல் அவர்கள் பதில் சொன்னார்கள். கிட்டே அருகில் இருக்கக்கூடிய ஒரு செவிரில், மண் செவிரில் ரசூல் அவர்கள் கையை தட்டி தயமும் செய்து பிறகுதான் ரசூல் அவர்கள் பதிலளித்தார் என்று இப்னு மாஜா உடைய 342வது செய்தியில் இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறார். எனவே பேசுவது, திக்ர் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை சொல்வது, குர்ஆன் படிப்பது, இந்த அனைத்துமே ஹராமானவை. குறிப்பாக கணித்திருக்கிறவர்களே, ஹம்மாம் குளியல் அறையிலும் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஆம், குளியல் அறையில் ஹம்மாமில் வுது செய்யக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லலாமா கூடாதா? பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டுமே. ஆனால் உள்ளே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்பது சட்டம். எனவே என்ன செய்வது என்று பலர் கேள்வி கேட்பதுண்டு. அந்த நேரத்தில் உள்ளத்தில் பிஸ்மில்லா என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். வாயால் மொழியாதீர்கள், நாவை அசைக்காதீர்கள். ஆனால் பிஸ்மில்லா என்று உள்ளத்தில் சொல்லிவிடுங்கள். அதில் பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லாஹ். அது பாத்ரூம், மலஜலம் கழிக்கும் பொழுதும் சரி, உள்ளத்தில் நல்ல விஷயங்களை நீங்கள் யோசித்தாலோ, உள்ளத்தில் நல்ல வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டாலோ அது பிரச்சனை கிடையாது. வாயால் மொழிவது, வாயை அசைத்து பேசுவது, இந்த வார்த்தைகளை, ஜிக்ர் வார்த்தைகளை சொல்வது, குர்ஆன் ஓதுவது தான் தடை செய்யப்பட்டது. உள்ளத்தில் பேசினால் அதற்கு தடை கிடையாது. 9வதாக, குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆன் அல்லது குர்ஆனுடைய வசனங்கள் எழுதப்பட்ட காகிதங்கள், ஹதீஸுகள் எழுதப்பட்ட காகிதங்கள், இத்தகைய விஷயங்களை எல்லாம் கழிவறையில் எடுத்து செல்வதை தவிர்க்க வேண்டும். முழு குர்ஆனாக இருந்தால் குர்ஆனை அவமதிக்கும் விதமாக இது அமையும். இதற்கு தெளிவான ஆதாரம் கிடையாது இந்த சட்டத்திற்கு. அபூதாவூதின் 19வது 19th ஹதீஸாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறைக்கு செல்லும் பொழுது தன்னுடைய மோதிரத்தை கலற்றி வைத்துதான் உள்ளே போவார்கள். ஏனெனில் ரசூலுடைய மோதிரத்தில் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். முத்திரையாக ரசூல் அவர்கள் அதை பயன்படுத்தி வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்று எழுதப்பட்டிருக்கும். எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கும். எனவே வெளியே கலற்றி வைத்து தான் உள்ளே போவார்கள் என்று அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார். ஆனால் அந்த அறிவிப்பானது பலவீனமானது. ஆனால் கணியத்திற்குரியவர்களே, ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய அறிவை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனை உள்ளே எடுத்து செல்வது குர்ஆனை அவமதிக்கக்கூடிய ஒரு காரியம். எனவே அதை தவிர்க்க வேண்டும். முழு குர்ஆன் இல்லை, ஒரு சில வசனங்கள் என்று சொன்னாலும் அதை தவிர்ப்பது நல்லது. ஆம், மறந்து விடுவோம், இத்தகைய ஏதாவது பயம் இருந்தால் அதை எடுத்து போகலாம். குர்ஆன் அல்லாத மற்ற காகிதங்கள் உள்ளே வெளியே வைத்து உள்ளே சென்றால்
வெளியே வரும் பொழுது மறந்து சென்று விடுவோம் என்கிற பயம் இருந்தால் அதை உள்ளே எடுத்து போகலாம் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் அதை தவிர்ப்பது இன்ஷா அல்லாஹ் நல்லது. குறிப்பாக முழு குர்ஆனாக இருந்தால் அது அறவே கூடாது. அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, 10வதாக தேவைப்படும் பொழுது, ஏதாவது ஒரு நிர்பந்தம், ஏதாவது ஒரு தேவை ஏற்படும் பொழுது நாம் வசிக்கக்கூடிய இடத்திலேயே, அறையிலேயே ஏதாவது ஒரு பாத்திரத்தில் சிறுநீர் கழிப்பது அனுமதிக்கப்பட்டது இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த காலத்தில் லைட் எல்லாம் இல்லாத, மின்சாரம் இல்லாத காலகட்டம். எனவே இரவு நேரத்தில் எழுந்து வெளியே சென்றால் ஏதாவது ஒரு பூச்சி, ஏதாவது ஒரு விலங்கு வந்து கடிக்க வாய்ப்புண்டு என்கிற அடிப்படையிலோ என்னவோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் இருட்டிலே சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே, தன்னுடைய கட்டிலுக்கு கீழ் ஒரு கட்டையால் தயாரிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை வைத்திருப்பார்கள் ரசூல் அவர்கள். இரவு நேரத்தில் அந்த பாத்திரத்தில் ரசூல் அவர்கள் சிறுநீர் கழிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அபூதாவூதின் 19வது அறிவிப்பாக. எனவே கணித்திற்குரியவர்களே, இப்படி தேவைப்பட்டால் இப்படி செய்வதில் தவறே கிடையாது. குறிப்பாக ஆஸ்பத்திரிகளில் நாம் பார்ப்போம், தேவைப்படும் பொழுது ஒரு பாக்கெட்டை, ஏதாவது ஒரு இதை வைத்து என்ன செய்வார்கள், அதே இடத்தில் சிறுநீர் கழிக்கக்கூடிய வசதி ஏற்படுத்தி தருவார்கள். இப்படி செய்யலாமா என்று சொன்னால் தாராளமாக செய்யலாம், அதற்கு அனுமதி உண்டு. கடைசியாக சிறுநீர் கழிப்பது சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஒரு சட்டம், தேவைப்படும் பொழுது ஆண்களுக்காக நின்று சிறுநீர் கழிப்பது அனுமதிக்கப்பட்டது. இது வெறுக்கத்தக்க காரியம் கூட கிடையாது, மக்ரூ என்கிற தரத்தில் இருக்கிறது. இருந்தாலும் செய்யலாம், அப்படி கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாறாக தேவைப்பட்டால் நின்று செய்வது மக்ரூ என்று கூட நினைக்காமல் அதை தாராளமாக செய்யலாம். இதில் என்ன சட்டம் என்று சொன்னால், உட்கார்ந்து செய்தால் எங்கு சிறந்ததோ, மேலே சிறுநீர் மேலே தெளிக்காமல் இருக்க உட்கார்ந்து செய்வது சிறந்தது என்றால் அந்த இடத்தில் உட்கார்ந்து செய்யுங்கள். எந்த இடத்தில் நின்று செய்தால் சிறுநீர் மேலே தெளிக்காமல் இருக்கும் என்று உங்களுக்கு புரியுமோ அந்த இடத்தில் நின்று செய்வது சிறந்தது. அதற்கான ஆதாரம் என்ன? ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், புகாரியின் 224வது ஹதீஸ் 224. ஹுதைஃபா பின் யமான் அவர்கள் அறிவிக்கிறார், மக்கள் குப்பை கொட்டும் இடத்தை நெருங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று சிறுநீர் கழித்ததாக நான் பார்த்தேன். ஏன்? குப்பை கொட்டக்கூடிய இடத்தில் உட்கார்ந்து செய்தால் அந்த குப்பை மீதே சிறுநீர் பட்டு திரும்பி மேலே தெளிக்க வாய்ப்புண்டு. எனவே அந்த இடத்தில் நின்று செய்வது சிறந்தது, மேலே தெளிக்காமல் இருக்க. எனவே அந்த அடிப்படையில் ரசூல் அவர்கள் இப்படி செய்திருக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு கிராமவாசி வந்து பள்ளிவாசலில் ஒரு பகுதியில் நின்று சிறுநீர் கழித்தார் என்கிற செய்தி நம்ம அனைவருக்கும் தெரியும். எனவே அதில் வந்த வார்த்தை என்ன? அதே புகாரி ஷரீஃபின் 220வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிராமவாசி வந்து பள்ளிவாசலின் ஓரத்தில் நின்று சிறுநீர் கழித்தார் என்று, நின்று செய்தார் என்கிற வார்த்தை உண்டு. இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பள்ளிவாசலில் மக்கள் நடந்து போகக்கூடிய இடத்தில் சிறுநீர் கழிப்பது தவறு என்று பிறகு சுட்டி காட்டினாரோ, இது பள்ளிவாசல், தொழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், திக்ரு செய்ய வேண்டுமே தவிர இப்படி அசுத்தப்படுத்தக்கூடாது என்று ரசூல் அவர்கள் ஒரு தவறை சுட்டி காட்டினாரோ, அதே போல் நின்று சிறுநீர் கழிப்பது தவறு என்றால் ரசூல் அதையும் சுட்டி காட்டியிருந்திருப்பார். ஆனால் ரசூல் அவர்கள் அதை பற்றி பேசவே இல்லை. நம்மை மாதிரி ரசூல் அவர்கள் கிடையாது. ஒரு தவறை பார்த்த பிறகும் சொல்லாமல் இருப்பது, சுட்டி காட்டாமல் இருப்பது ரசூல் அவர்களுடைய இதுக்கு அது பொருத்தமான விஷயமே கிடையாது. எனவே அது தவறு இல்லை என்கிற அடிப்படையில் தான் ரசூல் அவர்கள் அதை சொல்லி சுட்டி காட்டவில்லை, தடை செய்யவில்லை. எனவேதான் கணித்திற்குரியவர்களே, உட்கார்ந்து செய்தால் சிறந்தது சுத்தமாக இருப்பதற்கு, உட்கார்ந்து செய்தால் சிறந்தது என்று சொன்னால் உட்கார்ந்து செய்ய வேண்டும், அல்லது சுத்தமாக இருப்பதற்கு, சிறுநீர் மேலே தெளிக்காமல் இருப்பதற்கு நின்று செய்தால் சிறந்தது என்று சொன்னால் அந்த நேரத்தில் நின்று செய்ய வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆம், இந்த விஷயத்தை குறித்து இப்னு மாஜாவில் 64வது ஹதீஸாக நின்று சிறுநீர் கழிப்பதை ரசூல் அவர்கள் தடை செய்தார் என்று ஒரு அறிவிப்புண்டு. அது பலவீனமான அறிவிப்பு. அதே மாதிரி இப்னு மாஜாவின் 63வது ஹதீஸாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று சிறுநீர் கழிப்பதை தடை செய்தார் என்கிற ஒரு அறிவிப்புண்டு. அதுவும் பலவீனமானது. எனவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அறிஞர் பெருமக்கள் பலர் சொல்வார்கள், ஆதாரபூர்வமான செய்திகளே நமக்கு போதுமானது. இப்போது பார்த்தீர்களா, ஆதாரபூர்வமான செய்தியோடு எப்படி இந்த பலவீனமான செய்திகள் முரண்படுகிறது?
புகாரியுடைய அறிவிப்பு ஆதாரபூர்வமான செய்தி, அதில் ரசூல் அவர்களே நின்று செய்தார் என்று செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே புகாரி ஷெரீஃபில் ஒரு கிராமவாசி நின்று சிறுநீர் கழித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பலவீனமான அறிவிப்பில் பாருங்கள், நின்று செய்வதை தடை செய்வதாக பார்க்கிறோம். எனவேதான் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் பலவீனமான அறிவிப்புகளை தனியாக தொகுத்து ஒரு நூலாக, அதில் அவர்கள் என்ன செய்கிறார், பலவீனமான அறிவிப்புகளை அமல் செய்ய தொடங்கினால் எத்தகைய முரண்பாடெல்லாம் மார்க்கத்திலே வரும் என்பதையும் அவர்கள் ஆங்காங்கே சொல்லிக்கொண்டே போவார்கள். அதற்கான ஒரு உதாரணம் தான் இந்த இடம். எனவே இந்த இப்னு மாஜாவுடைய இந்த 2 ஹதீஸுகளும் பலவீனமானது. இப்படிப்பட்ட தடையெல்லாம் ரசூல் அவர்கள் செய்ததாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. ஆம், ஆதாரபூர்வமான ஒரு செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்ததாக உண்டு. அந்த செய்தியில் என்ன அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று சிறுநீர் கழித்ததே கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். இதற்கு என்ன பதில்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் அவர்கள் சிறுநீர் கழித்ததாக வீட்டில் தானே பார்த்திருக்கிறார்கள். ஆம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ஒரு நாளும் நின்று சிறுநீர் கழித்திருக்க மாட்டார். ஆனால் வெளியே நின்று சிறுநீர் கழித்ததாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாரே. அதே மாதிரி ஆராபி ஒருவர் நின்று சிறுநீர் கழிக்க ரசூல் அவர்கள் தடை செய்யவில்லையே. எனவே வெளியே நடந்த சம்பவம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாது. ஒரு சிம்பிளான சாதாரண ஒரு பதில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதை பார்த்தார்களோ தன்னுடைய வாழ்நாளில் அதை அவர்கள் அறிவித்தார்கள். ஹுதைஃபா அவர்கள் எதை பார்த்தாரோ அதை அவர்கள் அறிவித்தார்கள். இரண்டையும் எடுத்தாக வேண்டும். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸின் அடிப்படையில் வீட்டிலே ரசூல் அவர்கள் நின்று ஒரு நாளும் சிறுநீர் கழித்ததில்லை. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவிப்பின் அடிப்படையில் வெளியே ரசூல் அவர்கள் சில சமயம் என்ன செய்திருக்கிறார், நின்று சிறிது நீர் கழித்திருக்கிறார். எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், தேவைப்பட்டால் சிறுநீர் மேலே தெளிக்காமல் இருக்க நின்று சிறுநீர் கழிப்பது ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. எனவே இது ஒரு சில முக்கியமான ஒழுக்கங்கள் மலஜலம் கழிப்பது சம்பந்தமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.